அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பிரதமரை சந்திக்க விருப்பமில்லை, எடப்பாடி தேடலடி. வட இந்திய கட்சிகளைப் போன்று அதிமுகவை அழித்து விடுவார்கள். பிரதமர் மோடி அவர்கள் 3 நாட்கள் பயணமாக இலங்கை சென்று இன்று 11 மணி அளவில் ஹெலிகாப்டரின் மூலம் ராமேஸ்வரம் திரும்புகிறார். பின்பு 11:45 மணி அளவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பாமன் ரயில் பாலத்தை திறக்க உள்ளார். 535 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் திறப்பு விழா முடிந்த பின்பு ரங்கநாத சாமி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு மதியம் மதுரை வரவுள்ளார் என்று கூறப்படுகிறது. பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் நேரம் கேட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் சந்திப்பதற்கு நேரம் வழங்கிய பிரதமர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நேரம் வழங்கியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இறுதி நேரத்தில் தான் பிரதமரை சந்திக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இது அதிமுகவினர் மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது. ஏனெனில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க உள்ளது என தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மேலும் மத்திய உள்துறை அமைச்சரை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்திவிட்டு வந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்காமல் தவிர்ப்பதை எவரும் எதிர்பார்க்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதன் வெளிப்பாடுதான் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக மாநிலங்களவையில் அதிமுக எதிர்த்து வாக்களித்தது. இதேபோன்று சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வந்த அதிமுக திடீரென கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளது. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மீதுள்ள சில வழக்குகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் தான் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் என்று கூட கூறப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட அதிமுகவை தொடர்ந்து உடைக்க நினைக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். வட இந்தியாவில் எப்படி பல கட்சிகளை சிதைத்தார்களோ அதேபோன்று அதிமுகவை கூறுபோட நினைக்கின்றார்கள். நான் தான் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டேன், அவர்கள் கூறிய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டேன். அப்படி இருந்தும் பின்பு எதற்காக செங்கோட்டையனை அழைத்து பேச வேண்டும்? செங்கோட்டையனோடு அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன உள்ளது? கட்சியின் பொதுச் செயலாளர் நான், என்னோடு பேசிவிட்டார்கள், அதோடு விட்டுவிட வேண்டியதுதானே. அதன் பின்பு சி.வி. சண்முகம், தம்பிதுரை போன்றவர்களையும் அழைத்து பேசுகிறார்கள். தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். கட்சி எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது எனக்கு கீழ் இருந்து செயல்படக்கூடிய தலைவர்களை அழைத்து மாற்றுக் கட்சியினர் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துள்ளது? மேலும் என்னிடம் கூட அனுமதி பெறாமல் இவர்கள் சென்று பேசி வருகிறார்கள். இதை எப்படி நான் பொறுத்து கொள்ள முடியும்? அப்படியென்றால் அதிமுகவை அழிக்க நினைக்கின்றார்களா அல்லது என்னை கட்சியிலிருந்து வெளியேற்ற நினைக்கின்றார்களா? கட்சியின் தலைமை பொறுப்பில் உள்ள என் அனுமதி பெறாமல் எப்படி இவர்கள் எங்கள் கட்சியில் உள்ள மற்ற தலைவர்களோடு பேச முடியும்? அப்படி இருக்கும்பொழுது நான் எதற்காக பிரதமரை சந்தித்து பேச வேண்டும்? மேலும் நான் நேரம் கேட்டிருந்தேன், பிரதமர் ஒதுக்கியிருந்தார். பின்பு ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கும் நேரம் ஒதுக்கியுள்ளார். அவர்களோடு நான் வரிசையில் நின்று இவர்களோடு சேர்ந்து சந்திக்க வேண்டுமா என்ன? அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரனை இணைக்க மாட்டேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவர்களை பிரதமர் சந்திக்கும் பொழுது நானும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் நான் பிரதமரை சந்திக்க விரும்பவில்லை என தனது ஆதரவாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்காதது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை 4 ஆண்டு காலம் மத்திய அரசு காப்பாற்றி வந்தது. மத்திய அரசு நினைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்திருக்க முடியாது. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் மீதே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அவற்றை தூசி தட்டினால் எடப்பாடி காலத்திற்கும் வெளியேற முடியாது. அவர் மேல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உள்ளது, ஊழல் வழக்குகள் பல உள்ளது. இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்காதது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். மேலும் அதிமுக தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றத்தில் உள்ளது. அவற்றை விரைந்து முடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் ஆணையம் அது பற்றி விசாரித்தால் சின்னம் யாருக்கு, கட்சி யாருக்கு என்ற பிரச்சனை எழும். இவை அனைத்தையும் உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்று பாரதிய ஜனதா கட்சியினர் கூறி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இனிமேலும் என்னால் கீழே இறங்கி செல்ல முடியாது, ஓரளவுக்கு மட்டுமே கீழே இறங்கி செல்ல முடியும், நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக அளவு இடம் கொடுத்து விட்டேன் என்று நினைக்கின்றேன் என்பது போன்று பேசியுள்ளதாக சொல்லப்படுகிறது. நன்றி.